உடம்புல கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், முடி இருக்கும், ஆனால் உயிர். இந்த டைலாக்கும் இந்த வீடியோக்கும் என்ன சம்மந்தம் தான் யோசிக்கிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எண்ட் ஆஃப் த வீடியோவில் நீங்கள் இந்த டைலாக்கை ரிலேட் பண்ணிப்பீங்க. வெல்கம் டு இன்ஃபோ எஸ்கே. நான் தான் உங்கள் எஸ்கே. இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அக்ரிமெண்ட்னா என்ன? இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அக்ரிமெண்ட்டுங்கிறது வந்து 1960 வந்து செப்டம்பர் 19 அன்னைக்கு பிஎம்ஆ இருந்த ஜவஹர்லால் நேருவும் அதே மாதிரி பாகிஸ்தானோட பிஎம்ஆ இருந்த அயூப் கான், இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து மேக் பண்றாங்க. அதாவது இண்டஸ் நதி, இந்த இண்டஸ் நதி வந்து 6 கிளை நதிகளை கொண்டது. இண்டஸ், செனப், ஜெலம், ராவி, பிஎஸ் அண்ட் சட்லெஜ். ஸோ இதை வந்து ஈஸ்டர்ன் வெஸ்ட் நதிகளாக வந்து பிரிக்கிறாங்க. அதாவது வெஸ்ட்ல வந்து ஒரு 3 பார்ட் நதிகளும் ஈஸ்டர்ன்ல வந்து ஒரு 3 பார்ட் நதிகளாக வந்து பிரிக்கிறாங்க. வெஸ்டர்ன்ல பார்த்தீங்கன்னா இண்டஸ், செனப், ஜெலம். அதே மாதிரி ஈஸ்டர்ன்ல வந்து ராவி, பிஎஸ் அண்ட் சட்லெஜ். ஸோ இந்த ஈஸ்டர்ன்ல வர நதிகளை வந்து இந்தியா முழுமையா பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி வெஸ்டர்ன்ல வர நதிகளை வந்து பாகிஸ்தான் முழுமையா பயன்படுத்திக்கலாங்கிறது தான் அந்த அக்ரிமெண்ட். ஸோ பகல்காமில் நடந்த அட்டாக் பற்றி நம்ம எல்லாத்தையுமே தெரியும். 23rd அன்னைக்கு இந்த அட்டாக் நடக்குது. அதுக்கப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியே விடுறாங்க. அதாவது விசாவை ரத்து பண்ணுறோம், பாகிஸ்தானியர்கள் யாரும் இந்திய நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, மறுபடியும் உள்ளே வரவும் கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. அதே மாதிரி ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானும் விசாவை ரத்து பண்ணுறோம், இந்தியர்கள் யாரும் எங்கள் கண்ட்ரியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியே விடுறாங்க. பட் லேட்டராக வந்த டிசிஷன் என்னன்னா, இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை வந்து நாங்கள் ரத்து செய்கிறோம், அந்த ஒப்பந்தத்தை வந்து நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம்னு சொல்லிட்டு இந்தியா சொல்லும்போது பாகிஸ்தான் சைடு இருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் விட்டாங்கன்னா, அதுல நீங்க கை வச்சுன்னா அது போருக்கு சமமானது, நீங்க அந்த இண்டஸ் வாட்டர்ல வந்து நீங்க கை வைக்கிறீங்கன்னா அதை நாங்க வந்து போராதான் கருதும்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் சைடு இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுறாங்க. அது எதுக்காக? இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது விசாவை ரத்து பண்றாங்க, பீப்புளை வந்து வெளியே அனுப்புறாங்க. இந்த இது பண்ணிட்டு இருக்கும் போதே எந்த ஒரு ரியாக்டும் பண்ணாத பாகிஸ்தான் வந்து நீங்க வாட்டர்ல கை வச்சீங்கன்னா எதுக்கு போரா வந்து கன்சிடர் பண்ணணும்னு சொல்றாங்கன்னா, பிகாஸ் இம்பேக்ட் ஆஃப் பாகிஸ்தான். ஸோ உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு வீட்டில் தண்ணி வரலன்னா ஒரு 1 வீக் வரலங்கும் போது நம்ம மேனேஜ் பண்ணுவோம், இருக்கிற தண்ணி வச்சுட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம மேனேஜ் பண்ணுவோம். 2 வீக்ஸ் வரலங்கும் போது நம்ம ஏரியாவில் போயிட்டு கவுன்சிலர்கிட்ட இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணுவோம். அதே 3வது வாரம் வரலங்கும் போது நம்ம ரோட்டில் போயிட்டு குடத்தை வச்சுட்டு மறியலோ இல்லை போராட்டமோ அந்த மாதிரி எக்ஸட்ரா ஏதாவது ஒன்று பண்ணுவோம். ஒரு வீட்டுக்கோ இல்லை ஒரு தெருவுக்கோ தண்ணி வரலங்கும் போதே இவ்வளோ தூரம் பண்ணுறோன்னா, ஒரு நாட்டுக்கே தண்ணி வராதுன்னு தெரிஞ்சா, ஸோ இந்தியா டேம்ஸ் கட்ட ஆரம்பிச்சாங்கன்னா அதை பாகிஸ்தானால ஒன்றுமே பண்ண முடியாது. இதனால வந்து பாகிஸ்தானுக்கு என்ன மாறும்னா, அந்த பாகிஸ்தானியர்களோட வாழ்வாதாரம் மாறும், அவங்களோட பொருளாதாரம் மாறும், அவங்களோட உடல்நிலை மாறும், அவங்களோட மனநிலை மாறும், கடைசியாக பாகிஸ்தானே வந்து மாறும். ஸோ இதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி டைலாக் சொன்னேன். ஹோப் சாமானிய மனிதர்கள் யாரும் வந்து பாதிக்கப்படக்கூடாது. we will see in the future. இதே மாதிரி வேற ஒரு ஃபேக்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். until then, bye from SK.